செபி வந்து ஃபைனலாக அவங்களோட பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண பேப்பரில் வந்து எஃப்என்ஓ பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நேற்று ரிலீஸ் பண்ண பேப்பரில் வந்து எஃப்என்ஓ எப்படி இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 6 சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த 6 சேஞ்சஸில் 4 சேஞ்சஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. முக்கியமாக ஆப்ஷன் பையர்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 6 சேஞ்சஸில் 4 சேஞ்சஸ் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த 6 சேஞ்சஸ் வந்து எப்பப்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பார் ரிப்ளை சாட் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதை ஃபோன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லியிருக்காங்க. கேலண்டர் ஸ்ப்ரெட்னா என்னென்னு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு முக்கால்வாசி தெரியும். இருந்தாலும் சிறுசாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னா ஒரு வீக் எக்ஸ்பீரி வந்து ஷார்ட் பண்ணிட்டு இன்னொரு வீக் எக்ஸ்பீரி வந்து லாங் போவாங்க. அதுதான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தேர்ஸ்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பீரி ஆகுதுன்னா அதை வந்து ஷார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பீரி ஆகிற கான்ட்ராக்டை வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மார்ஜின் பெனிஃபிட் வந்து முதல்ல கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து மார்ஜின் பெனிஃபிட் வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ரிமூவ் பண்ண போறதில்ல. எப்போ ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட் வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். செகண்ட் சேஞ்சஸ் என்னன்னா கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதுதான் வந்து நிறைய இம்பாக்ட் பண்ண போகுது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. முதல்ல வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 20 லட்சம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் பெருசா இதுல வந்து அடிபடுற மாதிரி எனக்கு தெரியல. ஆப்ஷன் பையர்ஸ் தான் கொஞ்சம் அடிபடுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 லாட் 2 லாட் ட்ரேட் பண்றவங்க வந்து கொஞ்சம் அடிபடுவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்த அளவுக்கு. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் சைஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். கான்ட்ராக்ட் சைஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு நிஃப்டியோட நோஷனல் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 6,50,000 ரூபா இருக்கு. அதை எப்படி சொல்றேன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீனை பாருங்க. இப்போ நிஃப்டி வந்து 26,000 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 26,000 இருக்கு. கான்ட்ராக்ட் சைஸ் என்ன லாட்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 25 ட்ரேட் பண்ணுறோம். அப்போனா கிட்டத்தட்ட 6,50,000 ரூபா வருது. நோஷனல் வேல்யூ வந்து 6,50,000 ரூபா வருது. இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மினிமம் 15 லட்சம் மேக்ஸிமம் 20 லட்சத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது கான்ட்ராக்ட் சைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டி வந்து 26,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 60 பண்ணால் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். 60 பண்ணால் கிட்டத்தட்ட 15,60,000 ரூபா ஆகுது. இதுவே வந்து 75 பண்ணால் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். 26,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ட்டு 75 போட்டால் கிட்டத்தட்ட 19,50,000 ரூபா வருது. இதுதான் வந்து நோஷனல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 60 கொண்டு வர போகிறாங்க. கான்ட்ராக்ட் சைஸ்னா லாட் சைஸ் வந்து 60 கொண்டு வர போகிறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு இப்போ 15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே வந்து 30 பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் அதே மாதிரி எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து செகண்ட் சேஞ்சஸ். தேர்ட் சேஞ்சஸ் வந்து என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரே வீக்லி எக்ஸ்பைரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா 5 நாள் எக்ஸ்பைரி இருக்கு. என்எஸ்சியோட தான் இருக்கு, பிஎஸ்சியோட இருக்கு. மண்டே பார்த்துட்டீங்கன்னா மிட் கேப் இருக்கு. டியூஸ்டே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி இருக்கு. வெனஸ்டே பார்த்துட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டி இருக்கு. தேர்ஸ்டே பார்த்துட்டீங்க அப்படின்னா நிஃப்டி இருக்கு. ஃப்ரைடே பார்த்துட்டீங்கன்னா சென்செக்ஸ் இருக்கு. இது மாதிரி 5 டேவும் எக்ஸ்பைரி டே இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா என்எஸ்சியில் ஒரு எக்ஸ்பைரி, பிஎஸ்சியில் ஒரு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. இதுல முக்கியமா யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி தான் வின்னர். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்எஸ்சியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டுவே சேர்ந்து ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பிஎஸ்சிக்கு வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மினிமமான அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதில் அப்படின்னா பிஎஸ்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 7,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 4% வந்து அப்பா இருக்கு. நான் நினைச்சேன் எதுக்குடா 4% அப் ஆகுது சம்பந்தமே இல்லாமல் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி நியூஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிஎஸ்சி வந்து ஹெச்ஆருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் இன்னும் பிஎஸ்சி வந்து இன்னும் 2-3 ஸ்டாக் வந்து வாங்கலான்னு தான் இருக்கேன். இது வந்து தேர்ட் சேஞ்சஸ்.
ஃபோர்த்து சேஞ்சஸ் என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஃபோர்த்து சேஞ்சஸ் வந்துன்னா எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் ஒன்று இருக்குது போல். இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின்னா எனக்கு என்னன்னு தெரியல, கிளியராக தெரியல. எஃபெக்டிவ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின்னா என்ன அப்படின்னு. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து எப்பப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து செபியோட சர்க்குலரில் அப்ளிகபிலிட்டின்னு ஒரு காலம் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மெஷர்ஸ்னு எஃபெக்டிவ் ஃபம்னு போட்டிருக்காங்க. அப்ரண்ட் மார்ஜின், அப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியஸ், அப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் ஃப்ரம் பையர் அப்படின்னு போட்டு February 1 இது வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நான் இந்த பாயிண்ட்டில் வந்து ஆட் பண்ணல, நிறைய சொல்லணும் அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட்டில் வந்து ஆட் பண்ணல. செகண்ட் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து எப்போத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா February 1 2025, அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து இது வந்து எஃபெக்டிவ் ஆக போகுது February 1 தேர்டு வந்து இன்ட்ராடே மானிட்டரிங் பொசிஷன் லிமிட். இது வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஆக போகிறதில்ல, யாருக்கும் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. அதனால் அதை விட்டுருங்க. ஃபோர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் ஆஃப் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து எப்போத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா November 20, 2024 இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அடுத்த மாதத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கான்ட்ராக்ட் சைஸு. அப்போ நிஃப்டியில் வந்து 60 ஆகலாம், பேங்க் நிஃப்டியில் வந்து 30 ஆகலாம். இது வந்து பெரிய ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பெரிய இம்பேக்டாக இருக்க போகிறதால ஆப்ஷன் பையர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் ஆக போகுது. ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து எப்போத்துலேருந்து இம்பேக்ட் ஆக போகிறது அப்படின்னா November 20, 2024 அதுவும் அதே தான். அடுத்த மாதத்துலேருந்து வெறும் வீக்லிக்கு 2 எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்க்ரீஸ் இன் டெய்ல் ரிஸ்க் கவரேஜ் ஆன் தி டே ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்பைரின்னு போட்டிருக்காங்க. இது அந்த ஈழ மார்ஜின் சொல்கிறோம்ல, எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின், அது வந்து 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து November 20, 2024 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். இந்த சர்க்குலர் வந்தது நல்ல விஷயமா பார்க்கல, ஆனால் அவங்க முன்னாடி சொன்னது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. 20 லட்சத்துக்கு பதிலாக 30 லட்சம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிஃப்டியோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 100 இருந்தால் தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெறும் நீங்கள் பையிங் பண்ணாலும் 100 இருக்கணும், செல்லிங் பண்ணாலும் 100 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்டிவாக இருக்க போகிறதில்ல. ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்தளவுக்கு பெரிய எஃபெக்டிவாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ அடிஷ்னலாக பிஎஸ்சியோட ஸ்டாக் பார்ப்போம், அது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் தான் பண்ணி வச்சுருக்கேன். டே கேண்டில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து அப்போல தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3, 5, 8% கிட்ட டவுன் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த டேயில் தான் வாங்கினேன். 30 தான் வந்து வாங்கினேன். நான் இந்த சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வாங்கினேன். அப்புறம் பார்த்தா சர்க்குலர் ரிலீஸ் ஆகலை, இருந்தாலும் 4% கிட்ட அப்பா இருந்தது. அதாவது 174 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்பா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிஎஸ்சி வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சும்மா பார்த்துருவோம் எவ்வளோ மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போது எவ்வளோ மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்கு சிறுசாக ஒன்று இது போட்டு பார்ப்போம். டெய்லி எக்ஸ்பைரிக்கு போயிட்டு மந்த்லி போட்டுங்க. மந்த்லி போட்டு மந்த்லி சிபிஆரில் போயிட்டு மந்த்லி போட்டுங்க. மந்த்லி போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டே இது போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போது சிபிஆருக்கு மேலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4372 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை % பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12% அப்பாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. சிபிஆர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேளை பிஎஸ்சி வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பிஎஸ்சி ஸ்டாக் வாங்கலாமா அப்படின்னு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். உங்கள் இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இல்லை, இது வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ வந்து செபியோட சர்க்குலர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சர்க்குலர் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதில் டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சுக்கங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.